வணக்கம் எல்லாத்துக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கெல்லாம் வேறு எதுவும் இல்லை, பூஜைலாம் பண்ணலை, இன்றைக்கி விட்டுட்டேன். இது ஒரு இலக்கை நோக்கி நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு மன தைரியத்தோட உத்வேகத்தோடு போய்கிட்டு இருக்கிறோம். அதில் கொஞ்சம் தடைப்பட்டாலும் பின்வாங்க சான்ஸ் இருக்குது. ஒரு சின்ன கல் போதுங்க, வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு சின்ன கல் போதும். அந்த கல் லைட்டாக தட்டி விட்டால் கீழே விழுகிறோம். இவ்வளோதான் இருக்குது கல், ஒரு 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 இன்ச்சு தான் இருக்கும். கீழே விழுகிறோம், காலோ கையோ ஏதோ ஒன்று இதாக போயிடுது. அது ஏன் அப்படின்னா, ஒரு சில கட்டத்தில் நமக்கு இப்படி தான் இதெல்லாம் ட்ரகிள் வரும், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு இருந்தால் நான் எதுவுமே பண்ண முடியும், நடந்தே தான் தீரும் அப்படியே. அதுக்காக நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி மைண்டை இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும். உடல் ரீதியாக ரொம்ப ரொம்ப டேமேஜ் வரும். அது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓவராக கற்றுவேன், ஓவராக சண்டை போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். இன்றைக்கி என்னுடைய உடம்புல சிம்டம் கரெக்டாக எல்லா இதுவுமே போய் சேர்ந்துருச்சு. ஏதோ இருக்கிற உயிர் இருக்குது, அவ்வளோதான். அந்த நிலைமையில் தான் போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இன்னொரு விஷயம், தனிமையில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒன்று. அது என்னால் தாங்கிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி போச்சு அப்படின்ட்டு எனக்கே பேசுகிறேன். எனக்கே அந்த பேச்சில் என்னுடைய பின்னோக்கி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் போகும்போது நான் எதை பேசலாம், எதை பேச வந்தேன்னு கூட பேச முடியாமல் போயிடுறேன். அப்போ மைண்ட் அங்கே வேலை செய்யுது, இது வேண்டாம் பேசாத அப்படின்னு. ஒருத்தர் வம்பு வேண்டாம், சைலண்ட்டாக இருந்ததான் அதுதான் கொடுக்குறேன். சைக்காலஜி டேப்லெட் போட்டுட்ருக்கிறேன். போட்டும் எனக்கு இன்னும் இவ்வளோ தூரம் எனக்கு ப்ரெஷர் இதெல்லாம் வருது அப்படின்னா என்ன சொல்லிட்டு நான் எங்கள் பூனைக்குட்டி நாள் இருந்துட்டு எனக்கு சாவடிக்குதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தர் குருட்டு வாக்கில் இப்படி ஒன்றே அறியாமல் ஏசி எடுத்து கூட்டி வைக்கலாம், குறைச்சி வைக்கலாம்னு வச்சுருவாங்க. அதில் சில பேர் இந்த வீடியோ பார்த்து போட்டு அவங்களுக்கு என்ன சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஏசி போட்டுவிட்டு அப்படிங்கிறாங்க. எங்க முடியாத காலத்துக்கு முடியல, உடம்பு முடியல. அதுக்கு நான் கடனை வாங்கி ஆட்டும் இது வாங்கிலாம் செய்கிறேன். என்னுடைய காசை தான் நான் போட்டு வாங்கிக்கிறேன். யாருக்கிட்டாவது கொடுத்து அதை வாங்கியிருந்தால் வேணால் சொல்லலாம். என்ன பண்ணுறது, டைம் எப்படி எப்படியே போகுது. நம்ம ஒன்று நினச்சா அதை ஒன்று நினச்சிட்டு போகுது. இனம் புரியாத வழி மட்டும் மைண்டுக்குள்ளே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. நிறைய ரொம்ப மனசில் இப்போ மன அழுத்தம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. என்னால் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. நாளைக்கு சைக்காலஜி டாக்டர்கிட்ட போகலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு 2 மணி நேரம் பஸ்ஸில் போகிறதுக்கு 2 மணி நேரம், வர்றதுக்கு 2 மணி நேரம், மொத்தம் ஒரு 6 மணி நேரம் ஆயிரும். அங்கே போய் கூட்டம் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், முன்னாடியே ஒரு தெரிஞ்ச பையன் இருக்கா, அப்படி டோக்கன் முன்னாடி போட்டு வச்சு சொல்லுவேன். காசு கட்டி விட்ருவேன். அந்த பையனுக்கும் காசு கொடுப்பேன். அப்படி கொடுத்தா தான் அந்த ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு வர முடியல. கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பண்ணுறாங்க, பண்ணாலுமே முடியல, அவ்வளோ கூட்டம். அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆஸ்பத்திரியில் மற்ற ஹாஸ்பிட்டலில் கூட அப்படி இல்லை. ஒரு சைக்காலஜி ஹாஸ்பிட்டலில் போய் அத்தனை கூட்டம் வலியுது அப்படின்னா அது ஒன்று தான் இருக்குதா? நிறையா பக்கம் இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆஸ்பத்திரி தாங்க, சைக்காலஜி ஆஸ்பத்திரி தான் இருக்குது. அத்தனையிலையும் கூட்டம் வளைஞ்சிக்கிட்டு கிடக்குது. அந்த இதில் நம்ம அப்படின்னா எவ்வளோ தூரம் மனசு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்னால் அது அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி முடியல. எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு கூட பிடிக்கலைங்க. வீடியோ போடுறதுக்கோ லைவ் போடுறதுக்கு எதுக்குமே பிடிக்கல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனர்ஜியே எல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு உத்வேகம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்தேன். மானிட்டேஷன் வாங்கியாச்சு, அதுதான் என்னுடைய இலக்கு. இதுக்கு மேலே சேனல் ரன் பண்ணாலும் பண்ணுவேன், பண்ணாமல் அப்படியே போட்டாலும் போட்டுருவேன். எனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அது பிரகாரம் தான் செய்வேன். முடிஞ்சால் போடுறேன், இல்லைன்னா விட்டுறல. நமக்கு அது தேவையில்லாதுன்னு இப்போ தோணுது. முடியல, என்னுடைய மன உளைச்சலுக்கு அதிகமாக காரணமாக மாதிரி ஒரு மாதிரி தோணுது. சாப்பாடு ஸ்பூனில் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தோணும்போது நமக்கு அது தேவையில்லையான்னு தோணுது. என்ன பண்ணலாம், விட்டுற வேண்டியதாக, வேறு வழி இல்லை நமக்கு. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது நமக்கு நிம்மதி எங்கே அப்படிங்கிறது, நிம்மதியெல்லாம் இல்லைங்க. ஒரு பாட்டில் பாடிப்பாங்க நிறையாது, வாய் குளறி பேசுகிற பாருங்க. அந்த உள்ள டென்ஷன்னால் என்னால் சரியாக வீடியோ கூட போட முடியல. எவ்வளோ தூரத்துக்கு ஓடி ஒழிஞ்சாலும் நமக்கு வர்ற நேரம் வந்தே தீரும், நடக்கிறது நடந்தே தீரும். இது சிவன் படைப்பில் வந்தவங்க அனைத்து பேர்த்துக்கு இது நடக்கும். அதுக்காக என்ன தான் டென்ஷன் ஆகி எல்லாம் நினச்சிட்டு எப்படியோ பண்ணால் கூட அது நடந்துக்கிட்டே போகுதுங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியல. ஒன்று தனிமையில் வேறு இருக்கிறதுனால ரொம்ப மைண்டு முடியலனால பார்ப்போம் எப்படி வருது. ஏன்னா ஏதோ ரொம்ப கஜிபிசியாக தெரியுது எனக்கு. இப்போ சரியாக பேச முடியல பாருங்களேன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. எதனால் வந்ததுன்னு தெரியல, பார்க்கலாம்.